ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புணர்ச்சி விதிகள் பார்க்கலாம். 11th ஓல்டு புக்கில் உள்ளது, வாழ்த்து பகுதியில் உள்ளது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது என்னென்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதி எப்படி புணருதுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருள் கூட்டல் அனைத்தும் பொருள் அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த மாதிரி வந்தால் இந்த உடல் மேல் உயிர்வது ஒன்றுவது இயல்பேங்கிற விதி புணரும் அப்படின்னா, நிலைமொழியில் மெய்யெழுத்தும் வருமொழியில் உயிரெழுத்தும் இருந்தால் நிலைமொழி ஈற்றின் மெய்யும் வருமொழி முதலின் உயிரும் இணைந்து புணருகின்ற போது உயிர்மை எழுத்தாக மாறி புணரும். இதுதான் இதில் நடந்திருக்கு. இதில் பொருள் கூட்டல் அனைத்தும்ல இல் இருக்குது. நிலைமொழி ஈற்றில் உள்ள மெய்யெழுத்து எள்ளும் வருமொழி முதலில் உள்ள உயிரெழுத்து ஆவும் இல் கூட்டல் இணைந்து ல அப்படின்னு சொல்லி உயிர்மையாக மாறி உணர்ந்திருக்கு. இதுதான் இதில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே வந்ததுக்கான சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எந்த மாதிரி இதிலலாம் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே வரும் அப்படின்னு சொன்னால், வருமொழியில் உள்ள மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு தனி நெடில் எழுத்து வரலாம், அப்படி இல்லைன்னா அதை தொடர்ந்து இன்னொரு எழுத்தும் வரலாம். அப்படி வந்து நிலைமொழி ஈற்றில் மெய்யெழுத்து வந்தால் இவ்விதி வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்போ இந்த விதி வராமல் இந்த விதிக்கு இப்போ நெடில் எழுத்து தனி நெடில் எழுத்து முன்னாடி வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நெடில் வராமல் வேறு எழுத்து வந்தால் எப்படி புணருங்கிறத அடுத்த விதியில் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எம் கூட்டல் உயிர் எம் உயிர் அப்படின்னு எப்படி மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அதே மாதிரி நிலைமொழி ஈற்றில் இம்ங்கிற மெய்யெழுத்து இருக்குது, வருமொழி முதல்ல ஊங்கிற உயிரெழுத்து இருக்குது. இப்போ இம்மும் ஊவும் சேர்ந்து எமுயிர் அப்படின்னு போட முடியாது. ஏன் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு குறில் எழுத்துக்கு அடுத்து ஒரு ஒற்று வந்திருக்கு. அப்படி வரும்போது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும். அந்த விதிப்படி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும். இந்த விதி புணர்ந்த பின் தான் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே வந்து புணரணும். இதுக்கு தான் இதில் சொல்லியிருக்காங்க. எம் கூட்டல் உயிர் அப்படிங்கிறத எம்க்கு முன்னாடி இன்னொரு இம், அதாவது தனிக்குறில் இருக்குல்ல, அதுக்கு முன் வந்து உள்ள ஒற்றெழுத்து தான் இம். அது வந்து இன்னொரு டைம் ரெட்டித்து வரணும். அப்போது எம் கூட்டல் இம் கூட்டல் உயிர்னு வரும். அப்போ ரெண்டு இம் ஒரே இடத்துல வந்துடும். இதுக்கப்புறம் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி அந்த நிலைமொழி ஈற்றில் உள்ள ஒரு இம்மும் வருமொழி முதல்ல உள்ள ஒரு உயிரெழுத்தான ஊவும் சேர்ந்து இம் கூட்டல் மூ என மாறும். அப்போ முன்னாடி ஏற்கனவே எம்னு இருக்குது, ப்ளஸ் இம் கூட்டல் ஊ மாறி 3 என எம் உயிர் என உணர்ந்துடும். இது வந்து நிலைமொழி தனி குற்றெழுத்தின் முன் மெய் வந்து வருமொழி முதலில் உயிர்வரின் முதலில் நிலைமொழி இறுதி மெய் ரெட்டும் அப்படிங்கிறத இதில் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.